Hi friends, welcome to Foodium channel. இன்னைக்கு சுவையான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி வந்து குக்கரில் பண்ணிடலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தாளிப்புக்கு வந்து பிரிஞ்சி இலை, பட்டை, கிராம்பு, ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு போட்டுக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வரும்போது கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடிசாக நறுக்கி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விட்டுடணும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு பெரிய தக்காளி நல்லா சாப் பண்ணியிருக்கு, அதையும் ஆட் பண்ணிவிடுங்க. அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப அரைக்கக்கூடாது, ஓரளவு அரைக்கணும். இது நல்லா வெந்து வரும்போது ஒரு டீஸ்பூன் வந்து கல்லுப்பு, அரை கிலோ சிக்கன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இதுக்கு தேவையான மசாலா இப்போ ஆட் பண்ணிக்கலாம். மிளகாய்த்தூள் ஒரு டீஸ்பூன், தனியாத்தூள் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் போதும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஹை ஃப்ளேமில் வைங்க. ஒரு 2 நிமிஷம் வச்சா போதும். இப்போ வந்து மசாலாவுக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இதுக்கு வந்துட்டு முந்திரி பருப்பு ஒரு 5லேருந்து 6 எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் ஒரு 6 to 8 எடுத்துக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும். தேங்காய் வந்து ஒரு 1.5 பீஸ்லேருந்து 2 பீஸ் போதும். சீரகம், அப்புறம் பட்டை, கிராம்பு, இது எல்லாத்தையும் நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுறேன். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ வந்து குழம்பு வந்து திக்காக இருக்கும். இதுக்கு வந்து ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி வந்து கண்டிப்பாக ஊற்றணும். இப்போ வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு குழம்பு நல்லா கொதிக்கணும். வந்து குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். ஒரு 3லேருந்து 4 விசில் வரும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர்லாம் அடங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப அருமையான வாசம், சூப்பராக இருக்குது. இப்போ வந்து திருப்பியும் அடுப்பு வந்துட்டு ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இது நல்லா கொதித்து வரணும். அவ்வளோதான், சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சோண்டு கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதான். இந்த ரெசிபி வந்து ரொம்ப ஈஸி, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு வந்து நீர் தோசைக்கு, பரோட்டாவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். ஈவன் பிளெயின் ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.